கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஆழ்கடல்ல மூழ்கி செதஞ்சு போன டைட்டானிக் கப்பலோட பழுதடைஞ்ச இன்ஜின்ஸ், கப்பலுக்குள்ள இருந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், மனுஷங்க போட்டுட்டு இருந்த ஷூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுல இறந்து போன மனுஷங்களோட எலும்புக்கூடு கூட கிடைக்கல. ஏன்? கப்பல்ல இருந்த சாலிட் திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த கப்பல் மூழ்கும் போது அது கூடயே சேர்ந்து இறந்து போன மனுஷங்க எங்க போனாங்க? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆயிரத்தி 1912 டைட்டானிக் ஷிப் நார்த் அட்லாண்டிக் ஓஷன் வழியா டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க பெரிய பனிப்பாறையில மோதி 2 துண்டாகி 12,500 அடி ஆழத்துல மூழ்குது. சொல்ல போனா அந்த ஆழம் கல்லறையில இருக்க இருட்டை விட ரொம்ப மோசமானதா இருக்கும். அவ்வளவு ஆழத்துல அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு மனுஷனோட உடம்ப ஈஸியா சுருக்கிட முடியும். இதுவும் ஆழ்கடலோட முக்கியமான காரணத்துல ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். 12,500 அடி ஆழத்துல புதைஞ்சு போகும்போது உடம்புல இருக்க சதைங்க கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறமா ஆழ்கடல்ல வாழ்ற உயிரினங்கள், மீன்கள், புழுக்கள் உடம்புல இருக்க சதைங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூ வீக்ஸ்லே சாப்பிட்டு முடிச்சிடும். நீங்க நினைக்கலாம், உடம்புல இருக்க சதைங்களை மீன்களும் புழுக்களும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு, ஆனா எலும்புகள் இருந்திருக்குமே, ஏன் அது எங்க போச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இங்கதான் டீப்சியோட சயின்ஸே ஸ்டார்ட் ஆகுது. மனுஷங்களோட எலும்பு கால்சியம் பாஸ்பேட்டால உருவானது. கப்பல் செதஞ்சு போன ஆழத்துல புரித கால்சியம் கார்பனேட் இல்லாததுனால கடல்வாழ் உயிரினங்கள் சதைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்டீரியாக்கள் மூலமா இயற்கையாவே எலும்பு கூடங்களும் கரைஞ்சு போயிடுதுங்க. 2004ல ஒரு இம்பார்ட்டன்டான அப்சர்வேஷன் வெளிச்சத்துக்கு வருது. டைட்டானிக் கப்பல் செதஞ்சு போன இடத்துல நிறைய லெதர் ஷூஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெதர் ஷூஸ்க்குள்ள எலும்புகளோ சதைங்களோ எதுவுமே கிடைக்கல. அதுக்கு பதிலா அந்த ஷூக்குள்ள களிமண் மட்டும்தான் இருந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னா, லெதர் ஷூஸ் மேக் பண்ற டேனிங் ப்ராசஸ் பாக்டீரியாக்கள் அழிக்க முடியாத வகையில இருந்திருக்கு. ஆனா மனுஷங்களோட எலும்புங்க அப்படி கிடையாது. எலும்பு கூடுங்க கிடைக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம் கூட சொல்லலாம். ஆழ்கடலோட நீரோட்டம் எலும்பு கூடுங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு கூட போயிருக்கலாம். ஆனா அவங்களோட விதி அந்த கப்பல்லே முடிஞ்சு போயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும்.